எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு ஹரிஷ்பீடியா, நான் உங்க ஹரிஷ். சோ ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் நம்ம ஸ்மார்ட் போன்ல ஒரு போட்டோ எடுத்தாலும் அதனால DSLR கேமரால எடுக்கிற போட்டோவோட குவாலிட்டியை வந்து தர முடியாது. பட் அதே போட்டோவை நம்ம எடிட் பண்றது மூலமா 85 to 90% DSLR கேமரால நம்ம ஒரு போட்டோ எடுத்தா எப்படி இருக்குமோ சேம் அதே போலவே கன்வெர்ட் பண்ண முடியும். சோ இந்த வீடியோல ஒரு நார்மலான போட்டோவை எப்படி DSLR லெவலுக்கு கன்வெர்ட் பண்றது தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியாம போகலாம். அதனால தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம பண்ணுறதுக்கு ஸ்னாப்சீட் ஆப் வந்து தேவைப்படும். ஸோ அந்த ஸ்னாப்சீட் ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி இன்டர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே இந்த டியூன் இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே இருக்க இந்த ஆப்ஷன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் லெவல் ரெண்டுமே 25 வைங்க. ஸோ அடுத்ததா சேச்சுரேஷன் லெவல் வந்து 40 வைங்க. ஸோ இங்கே கீழே இருக்க இந்த 4 ஆப்ஷனுமே 20 வைங்க. ஸோ இப்போ நம்மளால இந்த இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க முடியும். அதுக்கு இந்த ஃபோட்டோவை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ பாருங்க எவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. ஸோ மறுபடியும் டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே இந்த ஸ்ட்ரக்சர் லெவல் வந்து 30 வைங்க. ஸோ அடுத்ததான் இங்கே கர்வ்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இங்கே நீங்கள் ஒன்றுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இங்கே ஹார்ட் கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை சூஸ் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் இந்த HDR ஸ்கேப் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ஸோ இங்கே 4 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பீப்புள் மோடை வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ அப்புறம் மேலே இருக்க ஃபில்டர் ஸ்ட்ரென்த்தை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களோட ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லாஸ்ட்டாக எண்ட் ஃபினிஷை கொடுத்துடலாம். ஸோ லாஸ்ட்டாக இங்கே விக்னெட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சூஸ் பண்ணுங்க. ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்க ஆப்ஜெக்டை சுற்றி இந்த சர்க்கிளை வைங்க. ஸோ இப்போ மேலே இருக்க அவுட் ஆஃப் பிரைட்னஸ் லெவல் வந்து -100க்கு வைங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செமையான DSLR லெவல் எஃபெக்டை வந்து இந்த பிக்சர் வந்து கொடுக்குது. ஸோ இதை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ எவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குன்னு உங்களாலே பார்க்க முடியுது. ஸோ மொபைல் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை ஃபுல்லாக எடிட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை சேவ் கொடுத்தீங்கன்னா பிக்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இனிமே உங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கலாம், ஃபேஸ்புக்ல இருக்கலாம், ரொம்பவே ஹை குவாலிட்டியான போட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.